பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள், அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள், நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள், அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள், நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். சோர்ந்த வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகின்றார், இதயம் பொங்கும் நினைவுகளை எண்ணில் பொழிகின்றார். சோர்ந்த வாழ்வை சுகங்களாக்க இறைவன் வருகின்றார், இதயம் பொங்கும் நினைவுகளை எண்ணில் பொழிகின்றார். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இங்கு காணுவோம், பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இங்கு காணுவோம். இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம், இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள், அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள், நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய அந்தோனியாரின் அன்பு பக்தர்களாக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே ஒன்றிணைந்து இந்த தியாக திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது இந்திய மறைசாட்சியான புனித அருளானந்தருடைய விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. அவருடைய விழாவிலே கலந்து கொள்கின்ற நாம் அவருடைய பரிந்துரையினால் நாமும் இறைவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் சாட்சிகளாக வாழ, இறை அன்பு பணியிலும் பிறர் அன்பு பணியிலும் வாழ வளர
புனித அருளானந்தர் நமக்கு துணை புரிய வேண்டுமென்றும், அதே வேளையிலே நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய அனைத்து தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக மற்றும் எந்தெந்த விண்ணப்பங்களை நாம் தாங்கி இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோமோ அந்த அனைத்து தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய கல்வாரி பலிபீடத்திலே சமர்ப்பித்து நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பான விதத்திலே தூய அந்தோனியாருடைய பரிந்துரையினாலும் ஜெபிப்போம். அதே வேளையில் இந்த தியாக திருப்பலியிலே பங்கு கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் தவறிய தருணங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித அருளானந்தரின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 17 வரை, 20 முதல் 21 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடம் இருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என்னாய
எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் எம்மை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர்.
எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வை தமக்கு உரிமையாக்கிக் கொள்கிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தூய அருளானந்தர் நமது மண்ணின் மறைசாட்சி. அவரை பற்றி நாம் பல இடங்களிலே பல மறையுரைகளிலே கேள்விப்பட்டிருப்போம், பல புத்தகங்களை வாசித்திருப்போம், ஏன் அவர் பணி செய்த இடங்களுக்கும் சென்றிருப்போம். அந்த செம்மண் மூலமாக பல புதுமைகளையும் நாம் அனுபவித்திருக்கலாம். இன்றைய தினத்திலே சற்று நேரம் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே இந்த அருமையான ஒரு புனிதர் நம்முடைய மண்ணிலே நமது கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக பிறருக்காக தன்னையே முழுவதுமாக கையளித்து மறைசாட்சியாக மறைத்த இவரை பற்றி சற்று மீண்டுமாக நமது நினைவலைகளுக்கு சென்று இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அல்லது நமது வாழ்க்கைக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சற்று தியானித்து பார்ப்போம். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்னும் இடத்திலே நல்லதொரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்தான் ஜான் தி பிரிட்டோ. பிறந்த இவருக்கு ஜான் தி பிரிட்டோ என்று ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். வளர்ந்து வர வர தனது 4வது வயதிலேயே தனது தந்தையை இழந்து விடுகிறார். தந்தையை இழந்த இவர் தாயின் அரவணைப்பிலே வாழ்ந்து வளர்ந்து வருகிறார். இவர் அடிக்கடி இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. ஒரு முறை தனது 11வது வயதிலே மிகவும் மோசமான நோயானது இவரை தொற்றிக் கொள்கிறது. அந்த நோயினால் இவர் இறந்து விடுவார் என்று அனைவருமே முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் அவருடைய தாய் மட்டும் நம்பிக்கையோடு நிச்சயமாக எனது குழந்தை உடல் நலம் தேறி வருவான் என்ற அந்த ஒரே நம்பிக்கையோடு அவர் ஜெபிக்கிறார். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது பிரான்சிஸ் சேவியர் அவரிடம் சென்று ஜெபிக்கிறார். எனது பிள்ளை நலமோடு உயிர் பிழைத்துக் கொண்டான் என்றால் 1 வருடம் அந்த குருக்கள் அணிகின்ற அந்த ஆடையை நான் எனது பிள்ளைக்கு அணிவித்து நேர்ச்சையாக அவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வேண்டுகிறார். அதன்படி இந்த குழந்தையும் நல்ல முறையிலே உடல் நலம் தேறி நல்ல உடல் சுகத்தோடு பிழைத்துக் கொள்கிறார். எனவே பிழைத்து கொண்ட இவருக்கு அந்த குருவானவர்கள் அணிகின்ற அந்த ஆடையை இவருக்கும் அணிவித்து 1 வருடமாக அந்த ஆடையை அணிந்து இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும், தான் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தாயானவள் அவரை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறார். 1 வருடம் கழிந்த பிறகு இந்த ஜான் தி பிரிட்டோ, நான் இப்படியே இருந்துவிட போகிறேன், இந்த ஆடை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, இந்த ஆடையோடு நான் வாழப்போகிறேன் என்று ஒரு குருவானவராக மாறப்போகிறேன் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் இவர் மிகவும் அறிவாளியும் ஞானம் தெளிந்தவருமாக இருந்ததினால் இவரை அந்த அரசவையிலே ஒரு உறுப்பினராக அவரை உருவாக்க வேண்டும் அல்லது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த அரசவையிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் முடிவு செய்கிறார்கள். ஆனால் இவர் இல்லை, எனக்கு இந்த பதவிகள் எல்லாம் வேண்டாம், மாறாக நான் ஒரு குருவாக, இயேசு சபை குருவாக மாறப்போகிறேன் என்று சொல்லி இவர் அடம் பிடிக்கிறார்.
கடைசியாக இவரது தாயும் அதற்கு அனுமதி கொடுத்து 15வது வயதிலே இயேசு சபையிலே அவர் சேருகிறார். சேர்ந்த பிறகு தனது அந்த குருமட மாணவ கல்விகளை எல்லாம் நன்கு கற்றுக்கொண்டு அந்த தருணத்திலே இந்தியாவிலே பணிபுரிந்த ஒரு குருவானவர் அவரை சந்திக்கிறார். அவ்வாறு அவரை சந்திக்கின்ற அந்த தருணத்திலே தன்னுடைய மறை போதக அனுபவத்தை அனைத்தையும் அந்த ஜான் டி பிரிட்டோவிடம் பகிர்ந்து கொள்கிறார். இந்த அனுபவத்தை எல்லாம் கேட்ட ஜான் டி பிரிட்டோவுக்கு மிக மகிழ்ச்சி, மெத்த மகிழ்ச்சி அடைந்த இவர், நானும் இந்தியாவுக்கு போவேன், இந்தியாவுக்கு போய் அந்த மொழியை கற்றுக்கொண்டு மறைபரப்பு பணி செய்து நானும் ஒரு மறைசாட்சியாக மறிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அவரும் தகுந்த அனுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு 1673 ஆண்டிலே கோவாவிற்கு வந்தடைகிறார். அங்கு வந்து அவர் தனது மீதமுள்ள அனைத்து படிப்புகளையும் படித்துவிட்டு நல்லதொரு குருவானவராக அவர் கடைசியாக மதுரையை தனது தலைமைப்பிடமாக கொண்டு அங்கு தனது பணியை ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு இந்த மறைபோதக பணி, கிறிஸ்துவை அறிவிக்கின்ற ஒரு பணி, அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற ஒரு பணி மற்றும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அந்த பொது பணி, ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற பணி என்று பல்வேறு பணிகளை அவர் செய்து வருகிறார். இவ்வாறு செய்து வருகின்ற பொழுது அந்த தருணத்திலே இருந்த ஒரு குறுநில மன்னனானவன் இவரை இப்படியே விட்டால் நம் மதத்தையே அழித்து விடுவான், எனவே இவரை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று கைது செய்யுங்கள் என்று இவருக்கு ஆணையிடுகிறார்கள். எனவே அதன்படி மன்னனின் ஆணையின்படி இவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே அந்த குறுநில மன்னனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. மிகவும் மோசமான படுத்த படுக்கையிலே இருக்கின்ற அவன் சுதாரித்து கொண்டு, ஒருவேளை இந்த புனிதமான ஒரு மனிதனை நான் கைது செய்ததினால்தான் எனக்கு இப்படிப்பட்ட நோய் தொற்றிக் கொண்டதோ என்று புரிந்து கொண்டு, அருளானந்தர் அவர் என்னை வந்து தொட்டு ஜெபித்தால் நான் குணமடைந்து விடுவேன் என்று சொல்லி அருளானந்தரை தயவு செய்து அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். அதன்படி அருளானந்தர் தன்னால் போக முடியவில்லை, இருந்தாலும் ஒரு இயேசு சபை குருவானவரை, அவரது சீடரை அனுப்பிவிடுகிறார். அவர் சீடர் அவருக்கு பதிலாக போய் ஜெபிக்கிறார். தொட்டு ஜெபித்த உடனே அவரது நோய் குணமாகி விடுகிறது. அப்பொழுது அந்த தடிய தேவர் என்ற அந்த குறுநில மன்னன் சொல்கிறான், நான் திருமுழுக்கு பெற விரும்புகிறேன், நானும் கிறிஸ்தவனாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லி அவரும் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெற ஆசைப்படுகிறார். அப்பொழுது அருளானந்தர் சொல்கிறார், ஒரே ஒரு நிபந்தனை, நீ கிறிஸ்துவுக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அந்த முரண்பாடான வாழ்க்கையை நீ விட்டுவிட்டாய் என்றால் நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதன்படி அந்த முரண்பாடான வாழ்க்கை என்னவென்றால் சிலருக்கு தெரியும், யாருக்காவது தெரியுங்களா? அந்த முரண்பாடான வாழ்க்கை, சிஸ்டர் சொல்றாங்க, முரண்பாடான வாழ்க்கை, தனக்கு என 5 மனைவிகளை அவர் தனது மனைவியாக கொண்டிருந்தார். எனவே இது கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கை. இது நமது கத்தோலிக்க கிறிஸ்துவத்திலே ஒருவருக்கு ஒருவர் தான் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடுக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றாய். எனவே இதை நீ நல்ல முறையிலே மற்ற 4 பேரையும் நல்லா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டு ஒரே ஒருவரை மட்டும் உன்னது நல்ல துணைவியாக மனைவியாக ஏற்றுக்கொள் என்று நிபந்தனை கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட அவர் 4 மனைவிகளையும் அவர்களுக்கு நல்ல முறையிலே அவர்களை அமர்த்திவிட்டு தனது முதல் மனைவியை மட்டும் வைத்துக் கொள்கிறார். இதனால் கோபப்பட்ட அந்த 4 மனைவிகளிலே ஒருவர் அப்பொழுது இருந்த ஒரு குறுநில மன்னனுடைய சகோதரி. எனவே இவள் அந்த அரசனிடம் போய், இவ்வாறு எனக்கு ஆகிவிட்டது, என்னை அவர் ஒதுக்கி வைத்து விட்டார் என்று சொன்ன உடனே அவர் சீறி எழுந்து, இதை விடக்கூடாது, இவரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து அருளானந்தருக்கு பல சித்திரவாதிகளை கொடுக்கிறார்கள். நமக்கு தெரியும், பல நீங்கள் படித்திருப்போம், அங்கு சென்றவர்களும் அந்த சித்திரவதைகள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளை அனைத்தையும் அவருக்கு கொடுத்து பலவாறு துன்புறுத்துகிறான். கடைசியாக அவருடைய தலையை துண்டித்து
கழுமரத்திலே அவரை தொங்க விடுகிறான். அந்த தலை வெட்டப்பட்ட இடம், அவர் ரத்தம் சிந்திய இடம் எல்லாம் செம்மண்ணாக மாறியிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்றும் கூட நாம் பல புதுமைகள், அந்த அங்கு செல்பவர்கள் யாருமே செம்மண் எடுத்து வராமல் திரும்பி வருவது கிடையாது இல்லையா? ஏதாவது கொஞ்சம் செம்மண்ணை எடுத்து வரும், வீடு கட்டுறதுக்கோ அல்லது உடல்நிலை சரியில்லைன்னா அந்த செம்மண்ணை தண்ணீரிலே குழைத்து உடலிலே தேய்த்து பல புதுமைகள் நடந்தன, இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புனிதருடைய விழாவினை கொண்டாடுகின்ற தருணத்திலே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை தரும், பயன் தரும். அந்த வகையிலே தனக்கென வாழாமல் பிறருக்காக, ஆண்டவருடைய பணிக்காக வாழ்ந்து பல சித்திரவதைகளை அனுபவித்து அவர் உயிர் துறந்திருக்கிறார், மறைசாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வாழ்க்கையை நாம் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அருளானந்தரை போன்று நாம் மறைசாட்சியாக தலை வெட்டப்பட்டோ அல்லது சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டோ நாம் மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சிறு சிறு சோகமான நிகழ்வுகள், சிறு சிறு பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற இன்னல்கள், நெருக்கடியான வேலைகள், இவை அனைத்தையும் தாராள உள்ளத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக கையளித்து, ஆண்டவரை நான் உம்முடைய துன்பத்திலே இதை அர்ப்பணித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது நாமும் ஒரு மறைசாட்சியாக இன்றும் இந்த மண்ணிலே நிரூபிக்கலாம், எடுத்துக்காட்டாக இருக்கலாம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காகவும் பிறரன்பு பணியிலே ஈடுபடுபவர்களாக வாழுவோம். இதைதான் கடைசியாக புனித அந்தோனியார் அவர்களும் மிக அருமையாக சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது நம்மையே முழுவதுமாக ஆண்டவரிடம் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். அர்ப்பணித்த பிறகு குருவானவர் அவற்றின் மேல் ஜெபம் சொல்லி ஆண்டவருடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் அவை மாறுகின்றன. அவ்வாறு மாறுகின்ற பொழுது அவற்றை ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நம்முடைய ஆன்மீக உணவாகவும் பானமாகவும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை நாம் வாழ்வாக்குகிறோம். வார்த்தையை கேட்கிறோம், வாழ்வாக்குகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நமது உடலிலே வந்து நம்மிலே அவர் வாழ்கிறார். நாம் அவருக்காக இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரி, இந்த ஒரு நாளிலே மீண்டுமாக இந்த 2 புனிதர்களுடைய பரிந்துரையினால், புனித அந்தோனியாரின் பரிந்துரையினாலும் புனித அருளானந்தருடைய பரிந்துரையினாலும் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக வளர மறைசாட்சிகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. நம் அனைவருடைய தேவைகளையும் ஆண்டவர் பாதத்திலே புனித அந்தோனியாரின் பரிந்துரையினால் சமர்ப்பித்து ஜெபிப்போம். நம் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் ஒளியாம் எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது இறைவார்த்தையை எல்லோருக்கும் பறைசாற்றவும், மக்களை உமக்கேற்ற பாதையில் வழிநடத்தவும், நாட்டிலும் பங்குகளிலும் இல்லங்களிலும் ஆயத்தப்படுத்த வேண்டிய அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் சுடர் முகமே எம் இறைவா, வியாதி, வறுமை, வருத்தம் போன்றவைகளால் துன்பப்படுவோர் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், உம்மையே முழுமையாக நம்பி வாழும் உம் அன்பர்களின் கனவுகளை நனவாக்கி வாழ்வின் மகிழ்வினை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, நாட்டையாலும் எம் தலைவர்கள் தங்களின் சுய நலத்திற்காக பாடுபடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய பரந்த உள்ளத்தையும் சேவை மனப்பான்மையையும் அவர்களுக்கு தந்து பாகுபாடுகளின்றி அனைவரையும் ஒரே மனதோடு வழிநடத்தக்கூடிய நல் உள்ளத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாப்பவரே எம் இறைவா, எம் இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறார்கள், குழந்தைகளை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் வாழ்வில் ஒளிமயமானதாய் இருக்கவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கவும் உமது உயிருள்ள சாட்சிகளாய் இவ்வுலகில் வலமர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்மிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம் பாதம் சமர்ப்பித்த இந்த அனைத்து விண்ணப்பங்களையும் நீர் ஏற்று உமது ஒரே திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே உன்னல்வில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரையை நீக்குவே, கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே, இறைவா வருவார் என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையது ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முது கைகளந்தி பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க ஆண்டவரே, எங்கள் இந்த எளிய காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற தூய அருளானந்தரை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவைகளை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகவும் மன்னகவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித அருளானந்தர், புனித அந்தோனியார் மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை நீண்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவி
செவிசாய உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித அருளானந்தரின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகிலும் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகம் ஆட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் நிறை ஆசீர் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.